வணக்கம் நண்பர்களே. சக்தி சரவணன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான சுட 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 ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம வைரலு. ப்ளஸ் நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து செம வைரலு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா ஒருத்தவங்க பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. என்னான்னா, "என் குழந்தை இறப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் சிஎம் விஜய் அண்ணா தான்" அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இது? ஒண்ணும் புரியல. உங்க குழந்தை இறப்புக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்துக்கிறீங்க. மனசாட்சியோட நடந்துக்கிறீங்களா? மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? ஒண்ணும் புரியல. கேட்டா நான் டிப்ரஷன்ல இருந்தேன். அதனால எனக்கு அந்த மாரி ஆயி கருக்கலைப்பு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது எப்பங்க நடந்தது? எப்பங்க நடந்தது? சொல்லுங்க. இது மார்ச் மாசம் நடந்தது. ஓகேங்களா? எலக்ஷனு ஓகேங்களா? பிரச்சாரம் டைமு. அது முடிஞ்சு எலக்ஷனே ஏப்ரல் மாசம் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இப்பதான் அந்த நியூஸ் வந்து இப்போ வந்து நீங்க வந்து அத பரபரப்பா ஆக்கி வெளிய தெரியப்படுத்துறீங்க. ஒண்ணும் புரியல. ஏங்க, நீங்க யார எதிர்த்து பேசுறீங்கன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு? யார எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு சிந்திச்சு தான் பேசுறீங்களா? ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதல்வருங்க அவரு. இன்றைய முதல்வர் அவரு. ஓகேங்களா? இன்னைக்கு சிஎம்ல லெவல்ல நீங்க எதிர்த்து வந்து ஒரு பேட்டி தைரியமா குடுக்குறீங்க. என்னுடைய குழந்தை இறப்புக்கு வந்து அவர் தான் முழுக்க முழுக்க காரணம். அவர் வந்து கரூர் சம்பவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 40 கொலை, 50 கொலை நடந்தது. பழிய என் மேல போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு அதுக்கு எப்படி அவர் வந்து ஒத்துக்கலையோ, அந்த மாரி வந்து இந்த என்னுடைய குழந்தை சாவுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் சொல்றீங்க. என்ன ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு? சொல்லுங்க. சிஸ்டர், மிகப்பெரிய தப்புங்க. ஓகேங்களா? நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். மைக்கு கிடைச்சிச்சு, பேட்டி எடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பேசலான்றதுக்காகலாம் பேசாதீங்க. மிகப்பெரிய தவறு. சிந்திச்சு பேசுங்க. இதோட இந்த டாபிக்க நீங்க விட்டு போனீங்கன்னா, தமிழ்நாட்டுல நீங்க கொஞ்சம் ஓகேங்களா? ஏதாவது ஒரு நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா பொழச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகேங்களா? நீங்க குடுத்த பேட்டியில ஓகேங்களா? அந்த நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் போயிட்டு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் எடுத்து படிச்சு பாருங்க. எத்தன பேர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்கன்ட்டு. எத்தன பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜஸ்ட் நான் பேசுறது நல்லது, நான் தான் கரெக்ட்டா பேசுறேன், நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. தப்புங்க. ஓகேங்களா? அ சரி, ஓகே. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. அதனால வந்து கிட்னிய வந்து திருடிட்டாங்க. கிட்னி திருடி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. அதுக்கு மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு தான். ஓகேங்களா? அ அடுத்தது வந்து 30 லேக்ஸ் நான் காசு வாங்கிட்டு அவங்களுக்காக பேசுறேன், இவங்களுக்காக பேசுறேன். நீங்க எதுக்காக, யாருக்காகவும் நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாதே ஃபர்ஸ்ட்டு. நீங்க எதிர்த்து நின்னு பேசுற ஆள் யாருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியுமா? தெரியாமயே பேசுறீங்க சிஸ்டர். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய தப்பு பண்றீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் வார்னிங் தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் வார்னிங்கா நினச்சிக்கங்க. ஏன்னா நீங்க எதிர்த்து பேசுற பேசுற ஆள் ரொம்ப மிகப்பெரிய ஆளுங்க. ஓகேங்களா? பார்த்து பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவரு அ அ சிஎம் சிஎம் வந்து பிஎம் போய் சந்திச்சு, இன்னும் நாட்டை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்த முடியும், இன்னும் என்ன நல்லதெல்லாம் பண்ணலான்ற சிந்தனையில அவர் ஓடிட்டு இருக்காரு. அதுவும் யாருக்காக? எங்கள மாரி பாரம்பரிய மக்களுக்காக தான் அவர் ஓடிட்டு இருக்காரு. ஓகேங்களா? உங்க பிரச்சனைய எடுத்துன்னு வந்து நீங்க அவருக்கு ஈக்குவலா பேசி, நான் அவருக்கு ஈக்குவலா வந்துருவேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேங்களா? நீங்க அப்படிதான் உங்களுடைய டாக் வந்து பரபரப்பா நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய முட்டாள்தனம் உங்கள வந்து வாழ வைக்காது சிஸ்டர். ஸோ ஐ ஹோப் யூ இதோட இந்த டாப்பிக்கை விட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்க. நடிக்கிறதுக்கு போங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே பண்ணுங்க. சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவென்யூஸ், நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ஸோ அதை எதிர்பாருங்க. இதெல்லாம் போய் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஏங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓகேங்களா, கொஞ்சம் முட்டாளுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? உங்க கதையெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்பிக்கிட்டு எல்லாமே பண்றதுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரை எதிர்த்து பேசுறீங்கன்றத முதல்ல தெரிஞ்சு பேசுங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் வார்னிங் நினச்சிங்க. ஆனா உண்மையா இன்னும் இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா களி தின்ன போகுது என்னமோ உண்மைன்னு நினச்சிக்கங்க. சரிங்களா? என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க.
ஜஸ்ட் இது வந்து பிகினிங். நீங்கள் இதோட இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வணங்குற கடவுளை தான் எல்லாருமே வணங்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாருடைய விஷயமும் தெரியும். சரிங்களா? கடவுள் ஒரு பக்கத்தில் நம்ம பக்கத்தில் திடீர்னு கை விட்டுருவாருங்க. ஓகேங்களா? நல்லதுக்கு மட்டும்தான் கை கொடுப்பாரு. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் நார்மலாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். பி சேஃப். ஓகேங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ நான் வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த நியூஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பரபரப்பான ஒரு வதந்தி என்னன்னு பார்த்தா, சிஎம் விஜய் அண்ணா தான் காரணம். நான் அவரை வாடான்னு சொல்லலை, வாங்கண்ணா அப்படின்னு தான் சொன்னேன். ஏய், நீ யாரு ஃபர்ஸ்ட்டு? நீ எந்த ஒரு கேட்டகரியிலையும் இல்லையா? நீ ஜஸ்ட் ஒரு மீடியா உள்ள வந்த, பிக் ஜல்லிக்கட்டுக்காக போராடினேன். ஓகேவா? நான் ஜல்லிக்கட்டுன்னேன். ஓகேவா? அதே ஜல்லிக்கட்டில் நானும் தான் இருந்தேன் அங்கே. நீங்கள் பண்ண எல்லாத்தையும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நானும் தான் பண்ணேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பெண்மணியாக வெளியே தெரிஞ்சிங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் விஷயம். இதை தாண்டி நீங்கள் போயிட்டு ஓகேங்களா, பிக் பாஸ் உள்ள போனீங்க, ஒரு நீங்களா கிரியேட் பண்ணிக்கினீங்க, நான் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு நீங்களா கிரியேட் பண்ணிக்கினீங்க. ஆனால் எதிர்த்து நின்று பேசுகிற இடம் வந்து மிகப்பெரிய தப்புங்க. நீங்கள் ஓகேங்களா, அதுவும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவரு நீங்கள் அந்த மாதிரி ஓகேங்களா பேசுறது மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு இது வார்னிங். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முழுக்க வந்து உங்களுக்கு சேஃப் ஆகிற ஒரு இடம்னு நினச்சிக்கோங்க. இதோட இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை பாருங்கள் சிஸ்டர். ஓகேங்களா? இதான் சொல்ல முடியும். இதுக்கு வேற எங்கள் சைட்லேருந்து வேற பதிலே கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசினது அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது உண்மையை சொல்ல போனால் எரிச்சல் தான் வருது. ஸோ இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. ஓகேங்களா? பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ நண்பர்களே.